ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே அவளோட எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ் சீசன் 8ஓட இன்னைக்கான 2வது ப்ரோமோவும் வந்துடுச்சு. இந்த ப்ரோமோவை பார்த்தா ரொம்பவுமே ஹாப்பியான ஒரு மனசுக்கு ஹெல்த்தியான ப்ரோமோவாகவும் இருக்குது. இந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலி யாருக்கு போக போகுது அப்படிங்கிறத தான் காட்டுறாங்க. சாதாரணமாக எல்லாரையும் லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சு செட்டில் வச்சு யார் டிக்கெட் டு ஃபினாலி வின் பண்ணுறா அப்படின்னு சொல்லாமலே விஜய் சேதுபதி சார் அதிரடியாக வீட்டுக்கு வராரு. இது ஹவுஸ்மேட் எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக அமைஞ்சிருக்கு. அதுமே எல்லாரையும் நிற்க வச்சு யார் டிக்கெட் டு ஃபினாலி வின் பண்ணுறா அப்படின்னோடனே எல்லாருமே ரயானை தான் கை காட்டுறாங்க. ரயானோட அக்கா ஃபேமிலி டாஸ்க்லேருந்து வந்திருந்தாங்க இல்லையா, அப்போவே சொல்லியிருப்பாங்க நீ கண்டிப்பாக டிக்கெட் டு ஃபினாலி வின் பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்னு. அதை ரயான் இப்போ நிறைவேற்றி வச்சுருக்காரு. இது எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக அமையும்னு நினைக்கிறேன். டிக்கெட் டு ஃபினாலிக்கான டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே ரயான் அவரோட முழு உழைப்பையுமே தனி ஒரு மனிதனாக போட்டு ஆடி இருக்காரு. அதுக்காக தான் இந்த ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அவருக்கு நடந்திருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் டீம் அமைச்சு தான் இந்த கேமை முழுசாக விளையாடினாங்க. ஆனால் ரயான் தனியாக தனக்குன்னு விளையாண்டதால தான் டிக்கெட் டு ஃபினாலியை வின் பண்ண முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். டிக்கெட் டு ஃபினாலி அருணுக்கோ விஷாலுக்கோ ஜாக்லினுக்கோ போகாமல் ரயானுக்கு கிடைச்சது ரொம்பவுமே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை காய்ஸ்.